ஒரு முறை ஒன்றிய அரசு, அப்போ மத்திய அரசுன்னு வச்சுக்கோங்க, இப்போ தானே நம்ம ஒன்றிய அரசு சொல்கிறோம், அந்த மத்திய அரசுலேருந்து ஒரு கடிதம், அவர் தமிழக முதல்வராக இருக்கிறார், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மத்திய அரசு, வேணால் ஒன்றிய அரசுன்னே நம்ம சொல்லுவோம், நமக்கு அதான் சிறப்பு. ஒன்றிய அரசு என்ன சொல்லுது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த முதல்வர்கிட்ட ஒரு கடிதம் கேட்குறாங்க. அவர் வந்து இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார். கடிதம் எழுதி அனுப்புறதுக்கு முன்னாடி அவரோட உதவியாளர்கிட்ட கொண்டு போய் அந்த கடிதத்தை கொடுக்குறார். அந்த உதவியாளர் இவர் டிக்டேட் பண்ண எழுதாமல் அவரே, அவருடைய ஓமந்தூரார் அவர் கைப்படவே அந்த கடிதத்தை எழுதி அந்த நேர்முக உதவியாளர், முதல் உதவியாளர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் PV கிருஷ்ணய்யா என்று அவருடைய பெயர். அவர் வாங்கி படிச்சுட்டு, இது இப்படியே அனுப்பிவிட்டீங்களா ஐயான்னு கேட்குறாரு. ஆமாம் அனுப்பிடுங்க அப்படின்றார். இல்லைங்கய்யா ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்றார். என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. இல்லை, இன்மை ஒப்பீனியன் நீங்கள் எழுதிருக்கீங்க, அது ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, நீங்கள் அனுப்புகிறது வந்து ஒன்றிய அரசுக்கு அனுப்புகிறீங்க, அவங்க வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இல்லை நீ அப்படியெல்லாம் மாற்றி அனுப்ப வேணாம், நான் என்ன எழுதியிருக்கிறேனோ அதை அப்படியே அனுப்புங்க. இல்லைங்க ஏன்னு அவர் தயங்கி நின்றுருக்காரு. அப்போ அவர் சொன்னாராம், இந்த பிரச்சனையில் என்ன ஒப்பீனியன் தான் என்கிட்ட கேட்டிருக்காங்களே தவிர ஒப்பீனியனுக்கு என்ன ஸ்பெல்லிங்னு என்கிட்ட கேட்கல. அது மட்டும் இல்லை, மத்தியில் இருக்கிறவனுக்கு எனக்கு ஆங்கிலம் தெரியாதுங்கிறதும் தெரியட்டும், அதனால் இந்த கரெக்ஷன்லாம் நீ போடாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இருக்கிற ஒரு நுட்பம் என்னென்னா, அந்த ஒரு கடிதத்திலேயே அவர் ஏன் அப்படி மறுத்துருக்கிறாரு, தனக்கு தெரியாததை தெரிந்து கொள்வது தானே சரி அப்படின்னு நம்ம ஒரு அறத்தோடு பேசலாம். ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு அந்த கடிதத்துக்கு அவர் ஒப்புதல் வழங்கியிருந்தால் அதற்கு பிறகு எல்லா கடிதத்தையும் அந்த உதவியாளர் என்ன பண்ணியிருப்பார், அவர் சௌகரியத்துக்கு எழுதியிருப்பார் இல்லையா. அவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறவர்களாக அன்றைய முதல்வரும் இருந்தார்கள், இன்றைய முதல்வரும் இருக்கிறாருங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக ஒன்றிய அரசுகிட்டேருந்து கடிதம் வந்தாலோ அல்லது ஒன்றிய அரசுக்கு நாம் கடிதம் எழுதினாலும், எந்த கடிதம் எழுதினாலும் அது போகாது, அது நடக்காதுங்கிறதுல வேறு. ஆனால் நம்ம எழுதும்போது நம்ம எவ்வளோ கவனத்தோடு இருக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அவருடைய சகோதரர் ஒருவர், அவர் ஊர்லேருந்து வந்திருக்கிறார், அண்ணன் முதல்வர். அவரை சந்தித்து அவரிடம் பேசிட்டு போகும்பொழுது சொல்லியிருக்கிறார், ஊரில் வந்து அப்போல்லாம் வந்து இந்த விவசாய நிலத்துகளுக்கு வந்து ஆயில் என்ஜின் இருக்கு இல்லையா, அது வந்து அரசே வந்து வாடகை கொடுக்கும். ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்குனாக்க அதில் வந்து யாருக்கெல்லாம் ஆயில் என்ஜின் வேணுமோ அவங்க வந்து பதிவு பண்ணி வைக்கணும், அவங்களுக்கு அந்த ஆயில் என்ஜின் வாடகை கொடுப்பாங்க. அவங்க எடுத்துக்கொண்டு போய் தண்ணி இறைத்து கொண்டு திருப்பி கொடுக்கணும். இப்படி வரிசை ஒரு பெரிய கொஞ்சம் ஆயில் என்ஜின் தான் இருக்கும். அது யாரும் பட்டியல் படி யார் முன்னாடி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வரிசையாக வழங்கப்பட்டிருக்கு. இவர் அண்ணனை பார்த்துட்டு மறாத நாள் போகிறாரு. போய் அதேமாதிரி அவர் ஊரில் வந்து ஆயில் இன்ஜின் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இருந்தாலும் முதல்வருடைய சகோதரர் இல்லையா லட்சுமண ரெட்டியார், அதனால் உடனே என்ன பண்ணுறாரு, அந்த அதிகாரி உடனே ஆயில் இன்ஜினை கொடுத்துட்றாரு. அவர் தண்ணியெல்லாம் இறச்சிடுறாரு. இது வந்து காலையில் இது நடக்குது, சாயங்காலம் தான் இவருக்கு தெரியுது, யார் நம்ம ஓமந்தூராருக்கு. தெரிஞ்ச உடனே அந்த அதிகாரிக்கு ஒரு கடிதம், அதிகாரி வந்து துஷ்பிரயோகம் பண்ணிட்டீங்க, ஏற்கனவே 500 பேர் காத்திருக்கும் பொழுது என்னுடைய தம்பி என்பதற்காக நீங்கள் வந்து ஆயில் இன்ஜினை கொடுத்தீங்கிறதுக்காக உங்கள் வேலை சஸ்பெண்ட் செய்யப்படுகிறதுன்னு ஒரு கடிதம். இப்போ வந்து அந்த அதிகாரிக்கு என்ன நிலைமையாக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் இனிமேல் என் வாழ்நாளில் ஒரு முறை கூட என் முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு தம்பிக்கு ஒரு கடிதம். இப்படி எழுதக்கூடிய, இப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அறத்தோடு இருக்கிறவர்கள் இருந்த இந்த பூமியில் இன்றைக்கும் அதே அறத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பது தான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கையில் தானே போய்விட வேணும், அன்றைக்கி அப்படி இருந்தாங்க இன்றைக்கி யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்பவும் மடமை நிறைந்த சொல். இன்றைக்கும் நம்மிடையே இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், அதை நாம் கண்டடைகிறோமாங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது.